அதாவது ஒரு கட்சி இல்லை, எல்லா கட்சிகளும். ஏன்னா இவர் அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு இடைஞ்சலா தான் இவர் தான் இருக்காரு. திமுக திரும்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு இடத்துல விஜய் தான் இருக்காரு. ஸோ இப்படி எல்லா கட்சிகளுக்கும் இடத்துல அவர் இருக்கிறனால ஒட்டுமொத்த பேரும் கங்கணம் கட்டிக்கிட்டு இவரை பார்த்தீங்கன்னா எதிர்த்து நின்று இவர் சோழியை முடிச்சிடணும், வளர விடக்கூடாது, இவருக்கு பெரிய ஒரு மக்கள் சக்தி இருக்கு அப்படின்னு நினச்சி இவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சதிவேலை பண்ணும்போது அதை நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி திரை காட்சிகளை நம்ம நிறைய பார்த்துருப்போம், இந்த மாதிரி அரசியல் சூழ்ச்சிகள் இதெல்லாம். ஆனால் நிஜத்தில் ஒரு மனுஷன் மக்களை மட்டுமே நம்பி ஒரு அரசியல் கட்சி ஏற்படுத்தினா அவரை நாங்கள் சோழியை முடிச்சிடும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியும்? ஏன்னா கண்ணு முன்னாடியே ஒரு படம், ஒரு வெறும் கமர்ஷியல் படம், அந்த படத்தை விட தடை பண்ணிட்டீங்க, பொங்கலுக்கு வர விடாமல் பண்ணிட்டீங்களே. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளில் தேர்தலுக்கு அறிவிப்புல இருந்து தேர்தலாம் வந்துட்டுனா இன்னும் ஒரு மாதம் அதுக்குள்ளே வெளியாகலாம், அப்புறம் வெளியே விட முடியாது. தேர்தல் சமயத்தில் தான் அரசியல் படங்களை வெளியிட மாட்டாங்களே, கருத்துருவாங்களே, ஏன்னா அது அரசியல் தலைவர் இருக்கார்ல அரசியல் அப்படின்னால. ஸோ அப்படின்னா அந்த தேர்தலுக்கு முன்னாடி படமே வரல, அந்த படம் வெளிவந்து அதுக்கு உண்டான வேல்யூ இல்லாமல் வரும்ல. ஜனநாயக படத்துடைய அர்த்தம் என்ன? இந்த தேர்தலுக்கு கரெக்டாக வரும்போது அதில் அவருடைய காட்சி அமைகள், அதில் அவர் அரசியல் சம்பந்தம் பேசக்கூடிய வசனங்கள் அது ரொம்ப வழிவகுக்கும், விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் தேர்தல் கழிச்சு அந்த படத்தை வெளியிட்டீங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லாமல் வருமே. ஸோ அப்போ எந்த அளவுக்கு தங்களுடைய அதிகார பலத்தை, அரசியல் பலத்தை நாங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக காட்டுவோம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதில் நமக்கு நிதர்சனமாக உணர முடியுது. ஸோ இதெல்லாம்